மீண்டும் 7:30க்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ சிபிஎஸ்சியில் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு தேர்வு நடத்தி ஃபெயில் ஆக்குறதுனால ஆக்கலாம், ஒழுங்காக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசின ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. யார் அவர், என்ன சொல்ல வராரு, புதிய கல்விக் கொள்கைக்கும் இந்த ரூலுக்கும் என்ன சம்பந்தம் பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரூல் இருக்குல்ல, சிபிஎஸ்சியில் எக்ஸாம் வச்சு ஒழுங்காக படிக்கலன்னா ஃபெயில் ஆகலாம். 5th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லலாம் நம்ம ஃபெயில் பண்ணி அவங்கள அதே கிளாஸில் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க ரூலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஏன்னா 5ஆம் கிளாஸ் பசங்களெல்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி தேர்வு முறையெல்லாம் கொண்டு வந்து அவங்களெல்லாம் போட்டு அழுத்தம் தெரிவிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பேட். அதை தான் இவர் சொல்லியிருக்கார். இதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையிலேருந்து வர்ற ப்ரெஷர். இதை சிபிஎஸ்சியில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் நம்ம மாநிலம் அதுக்கு வேணான்னு சொல்லிட்டு அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இதோடைய பிரச்சனையுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுக்கணும், இல்லைன்னா பசங்களோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாயிருன்னு சொல்லிட்டு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு இப்போது புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இது தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. ஆகவேதான் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது, அதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து வலுவாக குரல் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். ஜனநாயக சக்திகள் இதனை புரிந்து கொண்டு தேசிய அளவில் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் மட்டுமே பொதுத் தேர்வு இருந்தால் போதுமானது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. ஆனால் 5ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு என்று வரிசையாக 5, 8, 10, 11, 12 என்று பொதுத் தேர்வுகளை வைத்து மாணவர்களை வடிகட்டுகிற ஒரு முயற்சியை, வீட்டுக்கு அனுப்புகிற முயற்சியை இந்த பாசிச பாஜக அரசு மேற்கொள்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏன் வேண்டாம் என்பதற்கு இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பிலிருந்து புரிந்து கொள்ள முடியும்.